இன்றைய ஆத்மீக தேன். ஏசியா 60:18 தியானித்து அறிக்கை செய்கிறவர்களாய் இருப்போம். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவு நாசமும் உன் எல்கைக்குள்ளும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்கள் இரட்சிப்பு என்றும் உன் வாசல்கள் துதி என்றும் சொல்லுவாய். ஆம் பிரியமானவர்களே, என் தேவனாகிய கர்த்தர் நகரத்தை காக்காவிட்டால் அதை காக்கிறவன் விழித்திருப்பது விருதா என்று வேதம் சொல்லுகிறது. ஆனபடியால் உன்னுடைய பரிசுத்த கரங்களை உயர்த்தி என்னோடு சேர்ந்து அறிக்கை செய்வாயா? என் தேசத்தின் மதில்கள் கிறிஸ்தேசுவுக்குள் இருக்கின்ற இரட்சணியத்தினால் பாதுகாக்கப்படும். என் தேசத்தின் வாசல்கள் அவருடைய சுவிசேஷத்தினால் நிறைந்து நன்மையை பெற்றுக் கொள்ளுகிறதா இருக்கும். ஆம் பிரியமானவர்களே, நாம் ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, செம்மையானவர்கள் பட்டணத்தை ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த பட்டணம் நிலைவரப்படும் என்று உம்முடைய வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் அல்லவோ? நீ பட்டணத்தின் நலனுக்காக கர்த்தரை நோக்கி விண்ணப்பிக்கும் போது அதற்கு சேமம் உண்டாகும், அப்பொழுது உனக்கு சமாதானம் தங்கும் என்று சொல்லி நீ எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர் அல்லவோ? என் தேவனாகிய கர்த்தர் தாமே இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய சமாதானமும் சௌக்கியமும் பாதுகாப்பும் ஆசீர்வாதங்களும் இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.